தனுஷ் அவர்கள் இப்ப D55 படத்துடைய ஷூட்ல பயங்கர பிஸியா இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப D56 படத்துடைய ஷூட்டும் ஆரம்பிக்க போறாங்களாமா. அப்படியே வடசென்னை 2 படத்துடைய ஷூட்டும் ஆரம்பிக்க போறாங்களாமா. எஸ், அதாவது தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லைனப் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இமீடியட் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர் தொழில் படத்துடைய டைரக்டரான விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷன்ல கர அப்படிங்கிற படம், அந்த படம் ஏப்ரல் 30ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்பதான் படத்துடைய அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இது முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா D55 ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு. ஆல்ரெடி படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சு பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கும் மம்முட்டி அவர்களுக்குமான போர்ஷன்ஸ் தான் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஃபீமேல் லீடா சாய் பல்லவி அவர்கள் நடிக்கிறாங்க. அது போக ஸ்ரீலீலா அவர்களுமே இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. சோ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே D56 லப்பர் பந்து படத்துடைய டைரக்டரான தமிழரசன் பச்சமுத்து அவருடைய டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் வந்து D56 அப்படின்னு போட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ தமிழரசன் பச்சமுத்து அண்ட் தனுஷ் அவர்களுடைய இந்த D56 படத்துடைய ஷூட் வந்து வர ஜூலைல ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. அண்ட் இது முடிச்சுட்டு அப்படியே D57 இருக்கு. மாரி செல்வராஜ் அவருடைய டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. ஆக்சுவலா மாரி செல்வராஜ் அண்ட் தனுஷ் அப்படிங்கிற இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபில்ம் அண்ட் ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கறதுனால ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் வந்து சிறை படத்துடைய டைரக்டரான சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா இப்ப தகவல்கள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்குது. சிறை படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். சோ அந்த படத்தை தொடர்ந்து உடனே வந்து வடசென்னை 2 வேற இருக்கு. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் வடசென்னை 2. வடசென்னை 2 பத்தி இப்ப ரீசெண்டா வெற்றிமாறன் அவர்கள் கூட ஒரு ஈவென்ட்ல சொல்லியிருந்தாரு. அதாவது வடசென்னை 2 வருது, அதுவும் ரொம்ப சீக்கிரமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வருதுப்பா, வருது சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வடசென்னை 2 படத்துடைய ஷூட் வந்து அக்டோபர் இல்லைன்னா நவம்பர்ல ஆரம்பிக்க போறதா சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு வந்து வெற்றிமாறன் அவர்கள் இப்போ சிம்பு அவர்கள் வச்சு அரசன் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. சோ அந்த படத்துடைய வேலைகள்லாம் முடிச்ச உடனே இமீடியட்டா வடசென்னை 2 தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது போக தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னும் இளையராஜா சாருடைய பயோபிக், அப்புறம் அப்துல் கலாம் அவர்களுடைய பயோபிக் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய படங்கள் லைன் அப்ல வச்சிருக்காரு. இதுல ஹெச் வினோத் அவர்கள் கூட சேர்ந்து வர ஒரு படம் பண்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லைன் அப் வச்சிருக்காரு. சோ இத பத்தி அடுத்தடுத்து அப்டேட் எப்ப வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்ப நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தனுஷ் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? குறிப்பா எந்த ஒரு கூட்டணிக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இன் அண்ட் அவுட் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.